ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2022ல சூப்பரான ஃபேண்டசி மூவியா ரிலீஸ் ஆன மெர்மைட் பவுண்ட் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல லீன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்தை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பார்ல 4-5 பொண்ணுங்க அப்படியே அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே அப்படி ஜொல்லு ஊத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்க்கிறதுக்கு மனச ரூபத்துல இருந்தாலுமே இவங்க ஆடிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே கடல் கன்னிகள். எதுவுமே தெரியாத மனச பயப்பிள்ளை அப்படி ஜொல்லு ஊத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு இலவசம் வரான். இவன் டிராகன் வம்சாவளியை சேர்ந்தவன். கடலுக்கு அடியில தான் இவனோட ஒட்டுமொத்த ராஜ்யமும் இருக்கும். இந்த பார்லயே ஒரு பொண்ணு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கால, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். வந்த இளவரசன் ஹீரோயின்ட்ட உன்னை 5வது முறையா நான் கேட்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எந்த பதிலும் நீ சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோயினோ, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்க அம்மாவை யாரு கொன்னாங்களோ அவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அப்படியே படத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும் போதும் ஹீரோனோட அம்மாவை யாரோ கொன்னு மலை மேல இருந்து தூக்கி போட்டுறாங்க. இதை பார்த்தா ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனோட அத்தை வந்துறாங்க. வந்த அத்தையோ எப்படி ஹீரோயின் அம்மா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உடம்புல ஒரு கத்தி குத்திருக்கு. இதை பார்த்தோன்னே கண்டிப்பா இது லின் கத்தி வச்சுதான் குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோனோ கடந்த 18 வருஷமா லின் கத்தி வச்சிருக்கணும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை கேட்ட இளவரசன், கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உங்க அம்மாவை கொன்ன கொலகாரனா நானே கண்டுபிடிச்சு உனக்கு தரேன், அதுக்கப்புறம் மச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு பட தளபதி. நம்ம ஹீரோயின் கதை மாதிரி தான் இவனோட கதையும். இவன் சின்ன வயசா இருக்கும் போதும் இவனோட அப்பா ஒரு கடல் கன்னி கொண்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 20 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அந்த கோவத்திலேயே ஹீரோ ராஜா பேச்சு கூட கேட்காம தேவையே இல்லாம ஒரு அரக்க கூட்டத்துக்கிட்ட சண்டைக்கு போயிருப்பான். அதுல இவன் மட்டும்தான் உயிரோட வந்திருப்பான். இதை பார்த்த ராஜாவோ தன்னோட பேச்சை மீறி போனதால நிறைய படையாட்கள் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோட தளபதி பதவியை பறிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஹீரோ அப்படி நினைச்சு பார்த்து அடுத்து டிராகன் இளவரசனை காட்டுறாங்க. அவனை பார்க்கறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா. வந்துட்டு, என்ன இளவரசி, நீங்களும் எத்தனையோ முறை ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல, ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா அழகா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு தெரியுமா தெரியுதா, ஹீரோயின் உடம்புல தான் அந்த மந்திர எலும்பு இருக்கு, அவளும் என்ன மாதிரி ஒரு இளவரசி தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டனே, ஓ அதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவ எத்தனை முறை வேணான்னு சொன்னாலும் நான் திரும்ப திரும்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்களே ஆளுங்களை வச்சு ஹீரோனை கடத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க காப்பாத்துற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டீங்கன்னா அவளுக்கு உங்க மேல காதல் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டிராகன் ராஜாவோ சரி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு ஆத்தோரமா அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப புல்லாங்குழல் மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் புல்லாங்குழல் மாதிரி ஏதோ ஒன்னு கையில வச்சு வாசிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னதான் ஹீரோனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது அப்படியே ஆத்துக்குள்ள நீந்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துலயும் இந்த சத்தம் கேட்கும். யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனச ரூபத்துக்கு மாதிரி தரைக்கு வருவாங்க. இந்த சத்தத்தை கேட்டோன்னே அங்க மரத்துக்கு மேல ஒரு சின்ன பையன் தான் அந்த புல்லாங்குழல் மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிட்டு இருப்பான். உடனே தண்ணிக்குள்ள விழுந்துறான். விழுந்து அவனுக்கு நீச்சலே தெரியாது. உள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுக பாக்குறான். அப்ப ஹீரோயின் தான் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனை வெளியே தூக்கிட்டு வந்து போடுவாங்க. அவங்க போடும்போது டக்குன்னு கல்லு மேலேயே போட்டுறாங்க. அப்புறம் பக்கத்துல போயிட்டு உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவும் இல்ல, இன்னைக்கு நீங்க தானே காப்பாத்துறீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பேர் தெரியாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வரைக்குமே ஹீரோக்கு தன்னை காப்பாத்துறது ஒரு கடல் கன்னி அப்படிங்கிற விஷயம் தெரியாது. நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயினோட சின்ன பிளாஷ்பேக் மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வரானுங்க. வந்துட்டு ஹீரோயினை மந்திர கயிறுல கட்டிடுறானுங்க. இதை பார்த்த ஹீரோயினோ, நீங்க யாரு, எதுக்காக இப்படி கட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஆத்தங்கர பக்கத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பான். சரி ஹீரோயினை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் மந்திர கத்தி வச்சிருப்பான். அதை எடுத்து அப்படி தரையில ஒரு வெட்டு வெட்டுறான். இதை பார்த்து அவனுங்களை பயந்துட்டு ஓடி போயிடுறானுங்க. அவனுங்க ஹீரோயின் மூஞ்சில ஒரு மந்திர பவுடர் தூவி விட்டுருப்பானுங்க. அது மூலியமா ஹீரோயினுக்கு கண்ணை திறக்க முடியாது. சரி என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, வாங்க அதை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. சின்ன வயசுல பார்த்த பொண்ணு இவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அந்த மாதிரி யோசனை தான் வந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோ, இதுக்கு முன்னாடி உங்களை நான் பாத்துருக்கேன், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னோட பேரு உஞ்சி அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்கறான். இல்ல நம்ம சந்திச்சது இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி எனக்கு நேராச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அவங்க உங்களை தொந்தரவு பண்ண வந்தாலும் வரலாம், அதனால உங்களுக்கு பாதுகாப்பா உங்க வீட்டு வரைக்கும் நானும் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்க 2 பேர் சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த டிராகன் இளவரசனை காட்டுறாங்க. அவனை பாக்குறதுக்கு இப்ப ஹீரோனை கடத்த போன 3 பேர் அந்த இடத்துக்கு வரானுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க இளவரசி, நீங்க சொன்ன வேலையை எங்களால செய்ய முடியல, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தான். வந்துட்டு அவனோட மந்திர கத்தி மூலியமா எங்களை தாக்க வந்தான். அவன் பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஏதோ பட தளபதி மாதிரி தெரியறான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டிராகன் இளவரசனுக்கும் செமையா கோவம் வருது. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயின் வேலை செய்யற பாருக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இருக்கா. இவ தான் டிராகன் இளவரசங்கிட்ட ஹீரோயினை கடத்துற ஐடியாவே கொடுத்துருப்பா. ஒண்ணு தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு அவ ஜொல்லு ஊத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோவோ ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோ தளபதியா
வேலை பார்த்த அந்த ராஜாவை தான் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். அப்போ அவனுக்கு ஒரு தூது வருது. என்னன்னு பிரிச்சு பார்க்கும் போதும் ஹீரோ லீ நகரத்துல இருக்கிறது இளவரசியான ஹீரோயினை மீட் பண்ணது எல்லா விஷயமும் அது தூதா வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் அப்படி தூது அனுப்பிச்சிருக்கான். இதை பார்த்த வில்லனும் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு, நீயும் போய் நம்ம ஆளு அங்க இருக்கான்ல அவனுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தாடிக்காரன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தாடிக்காரன் வந்துடுறான். வந்துட்டு ஒரு 3 மயக்க ஊசி மூலியமா ஹீரோயினை தூக்கிட்டு போலான்னு பாக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோன் ஒருத்தன் வந்துடுறான். வந்தவனோ தலைவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, ஹீரோயினை தூக்குவா சொன்னாரு, என் கூட இருந்து என்ன நடக்குதோ அதை கவனிச்சுதானே சொன்னாரு, இனிமேட்டு இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மத்த கடற்கணிகள் எல்லாருமே அங்க இருக்கிற தண்ணியில விளையாண்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு லெட்டர் வருது ஹீரோயினுக்கு. யார் அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா ஹீரோ தான் அனுப்பிச்சிருப்பான். ஹீரோ இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வாச்சிட்டு இருப்பான். அதை கத்துக்கணும்னு ஹீரோயினுக்கு ரொம்ப ஆசை. ஏற்கனவே கத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அதுக்கான பதில் தான் இப்ப ஹீரோ அனுப்பிச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் உடனே ஆத்தங்கரை கிளம்புறாங்க. ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிட்டு இருக்கான். வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அப்படியே சொல்லித்தர ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கு அப்படியே ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா லவ் பத்திக்குது. இதை எல்லாத்தையுமே டிராகன் இளவரசனோட அடியால் ஒருத்த மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப நடந்த எல்லா விஷயமே டிராகன் இளவரசனுக்கு தெரிய வந்துருது. இதை கேட்ட டிராகன் இளவரசனும் இத்தனை வருஷமா நாம அவளை காதலிச்சிட்டு இருக்கோம், இப்ப இங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா, அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன உறவு இருக்கும், இதுக்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சிருக்காங்களா அப்படிலாம் பக்கத்துல இருக்கிற அடியாள்கிட்ட கேட்டு இருக்கான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இளவரசி அப்படின்னு சொல்றான். என்ன சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட தான் அந்த மந்திர கண்ணாடி இருக்குல்ல, அது மூலியமா இதுக்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். சரி அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த தாடிக்காரன் சில ஆட்களோட வந்துறான். இதை பார்த்தா ஹீரோவோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர கத்தி எடுத்துட்டு போறான். திடீர்னு பொத்துன்னு விழுந்துடுறான். அவனுக்கு தலையெல்லாம் சுத்தர மாதிரி இருக்கு. அப்பதான் அந்த தாடிக்காரன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நீங்க குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ்லாம் நான் மயக்க மருந்த கலந்துட்டேன். இப்போ உங்க 2 பேர்த்தினாலையும் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் ஹீரோயின் இருக்கிற அந்த மந்திர எலும்பு மட்டும் தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோக்கு அவன் என்ன பேசுறாங்கிறதே புரியல. என்னடா பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு போறான். அவன் அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டுறான் ஹீரோவை. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் செமையா கோவம் வருது. அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்துறாங்க. அப்படியே எகிரி போய் ஒரு இடத்துல விழுவுறான். அதுக்கப்புறம் வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் போலன்னு கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவனோட பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதிக சக்தியை பயன்படுத்துறதுனால ஹீரோயினுடைய மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதையெல்லாம் பாக்குற ஹீரோக்கு அப்படியே செமையா கோவம் வருது. ஏன்னா இவனோட அப்பா ஒரு கடற்கண்ணி தாக்கி தான் இறந்து போயிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு கடற்கண்ணி அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருது. எதுக்காக இவ சாதாரண மனசிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பழகணும் அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு மயக்கம் போட்டு அவனு பொத்து இடத்துல விழுந்துடுறான். சடனா அப்ப அந்த இடத்துக்கு டிராகன் இளவரசன் வந்துடுறான். ஹீரோயின் அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவனோட கோட்டையை தூக்கிட்டு வந்துடுறான். அதாவது கடல் கடியில அவன் கோட்டை இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் தூக்கிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஹீரோயின் மயக்கத்துல வந்து கண்ணு முடிக்கிறாங்க. கண்ணு முடிச்ச ஹீரோயின் இளவரசி நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், ஹீரோக்கு அடிப்பட்டு கிடந்துச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட நீ சாகர நிலைமைக்கு போயிட்ட, எதுக்காக சாதாரண மனசங்க கூட எல்லாம் நீ பழகுற, உனக்கே நல்லா தெரியும் சாதாரண மனசங்களும் கடல் கனியும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற விஷயம். இளவரசியா நான் கேட்டதுக்கான பதில் இது கிடையாது. ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் நல்லா தான் இருக்கான், ஆனா நீ ஒரு கடல் கனி அப்படிங்கிற விஷயம் இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பழையபடி உங்கள்கிட்ட பழக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு ஆத்தங்கர் ஓரமா நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா நீ ஒரு கடல் கனி அப்படிங்கிற விஷயத்தை எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச, உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா எங்க அப்பாவை கொண்டது ஒரு கடல் கனி தான், இனிமேட்டு உன்னோட பாதை வேற என்னோட பாதை வேற, நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு விஷயத்த பண்ண முடியாது, இதுக்கப்புறம் உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ அப்படியே ஃபுல்லா சரக்கு அடிச்சு ரோட்ல திண்டாடிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. அவளை பார்த்த ஹீரோவை அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு அவன் மேலேயே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவ தான் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா. காலைல எழுந்திரிச்சு பாக்குறான், பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோ நான் எப்படி என் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நைட் நீங்க தண்ணி அடிச்சு மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்டீங்க, நான் தான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ அதுக்கப்புறம் அப்படியே ரெடியாக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியிருந்து ஏதோ ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து வில்லனை தான் காட்டுறாங்க. அடிபட்டுட்டு வந்த தாடிக்காரனை தன்னோட மந்திர சக்தி மூலியமா சரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் என்னை மன்னிச்சுங்க தலைவரே, எல்லாமே உங்க திட்டப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சடனா ஹீரோயின் மந்திர சக்தியை பயன்படுத்திட்டாங்க, அதனாலதான் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனும் சரி விடு பாத்துக்கலாம், இப்ப என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, அதுபடி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்குட்டி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே டைம்ல டிராகன் இளவரசனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த கடந்த காலத்தை பாக்குற கண்ணாடி மூலியமா சின்ன வயசுல ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிருப்பாங்களா அந்த விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓ இந்த காரணத்தினாலதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட நெருங்கி பழகிறாளாட்டு இருக்கு, நீங்களும் ரொம்ப நாளா ஹீரோனை காதலிச்சிட்டு இருக்கீங்க, வேணா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. டிராகன் இளவரசன் என்ன பிளான் சொல்லு அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு அடிக்கடி நெத்தியில ஒரு மந்திர தழும்பு உருவாகும், அது கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு போயிடும். சின்ன வயசுல இருக்கும்போது கண்டிப்பா ஹீரோயின் நெத்தியில இருக்கிற அந்த தழும்பை பார்த்திருப்பான். இப்ப அது மாதிரி ஒரு தழும்பை நான் உருவாக்கிக்கிறேன், அது மூலியமா சின்ன வயசுல அவன் பார்த்த ஹீரோயின் நான் தான் அப்படின்னு ஏமாந்து போயிடுவான், நானும் அவங்ககிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறேன், அந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஹீரோயின் நீங்க கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அது நல்ல யோசனையா படுச்சு, அது மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து கிளம்பி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா ஹீரோயின் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவ கண்ணுக்கு படுற மாதிரியே ஒரு லாக்கெட் அப்படியே கீழே தெரியாத போடுற மாதிரி போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அது எந்த லாக்கெட்னா ஹீரோட கத்தியில இருந்து அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பாள் அந்த லாக்கெட் தான் இது. இதை பார்த்தா ஹீரோன் அப்படியே கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த லாக்கெட்டை ஹீரோயின் தான் கிஃப்டாவே கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட ஃப்ரெண்டு இது தொலைஞ்சிச்சுன்னு நினைச்சேன், இது உங்ககிட்ட தான் இருக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். இல்ல நேத்து நைட்டு நானும் ஹீரோ ஒன்னாதான் இருந்தோம், அவன் தான் எனக்கு இது கிஃப்டா கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு செம கஷ்டமா இருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா? ஆமா நேத்து நைட்டு ஒன்னாதான் இருந்தோம், அப்பதான் இதை எனக்கு கிஃப்டா கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த லாக்கெட்டை வாங்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் நேரா வரா. ஹீரோ ஒரு ஆத்தங்கார ஓரமா தான் உட்காந்து அந்த ஃப்ரூட்டை வாச்சிட்டு இருப்பான். அங்க வந்து அவ ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு பொட்டு வச்சிருப்பாரு, அதே மாதிரி பொட்டை தான் வச்சுட்டு வரா. வந்து ஹீரோ கிட்ட இன்னமா உனக்கு நான் யாருங்கிற விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு நல்லா தெரியுது, சின்ன வயசுல நீ தானே என்னோட உயிரை காப்பாத்தின, அதுக்கு நான் உனக்கு திருப்பி எந்த நன்றி கடனுமே செலுத்தல, என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு, உன்னை காதலிக்கிறத தவிர அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அவளுக்கு அப்படியே செமையா பண்ணு வாங்கின மாதிரி இருக்கு. இவ காதலிச்சு ஏமாத்தலான்னு வந்தா ஹீரோ அதை சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா தான் உனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, நம்ம அப்பாவை கொண்டது ஒரு கெட்ட கடல் கண்ணி, நம்ம அவ்வளவுதானே பழி வாங்கணும், எதுக்காக ஒட்டு மொத்த கடல் கண்ணி இனத்தையுமே நம்ம வெறுக்கணும், ஹீரோயின் ரொம்ப நல்லவ, அவ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறா. சின்ன வயசுல உன்னை காப்பாத்துனது நான் தான், நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்க, அதுபடி நீ என்னை காதலிக்கலாம் வேணாம், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்கு போறா. அப்போ ஒரு கை வந்து அந்த கத்தியை பிடிக்குது. யார் பிடிச்சிருப்பாங்கன்னா ஹீரோயின் தான் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவகிட்ட நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சிருந்தேன், நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவளுக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் கத்தியை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். அடுத்து ஜோவையும் அந்த தாடிக்காரனை தான் காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜோ தாடிக்காரங்கிட்ட நம்ம பிளான் படி ஹீரோவை அந்த பழைய கோயிலுக்கு கூட்டு வந்துறேன், அதுக்கு முன்னாடி நாங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அவனும் சரின்னு சொல்லிட்டு ஜோ கையில ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும், அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். ஜோ அப்படியே அந்த சரக்கை குடிக்கிற மாதிரி போறான். போயிட்டு அந்த சரக்கு கீழே ஊத்திடுறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜோ ஆல்ரெடி வந்து அந்த சரக்குல வெஸ்த கலந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அவனும் குடிச்சிச்சு நம்ம கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு பக்கத்துல ஒரு கல்லு வந்து அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜோ தான் வந்திருப்பான். இதுக்கு முன்னாடி வில்லங்கிட்ட தான் ஹீரோ தளபதியா வேலை பார்த்திருப்பான். இப்ப ஜோ அவங்க தான் தளபதியா வேலை பார்த்துட்டு இருக்கனால இவங்க 2 பேருக்கு நல்லா பழக்கம் இருக்கும். இவங்க நல்ல நண்பர்களா தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஜோ வந்து இவனோட வில்லனுக்கு தான் ரொம்ப விசுவாசமா இருக்கான் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஜோவை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு போயிடுறான். அவங்ககிட்ட வந்த ஹீரோவோ ஜோ கிட்ட இப்போதைக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை ஒருத்தன் தாக்குனால அவன் இங்க இருக்கிற ஒரு பழமையான கோயில மறைஞ்சிருக்கான், அவனை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோ ஹீரோயின் கூட சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான். கிளம்பி நேரா அந்த பழைய கோயிலுக்கு தான் வராங்க. ஹீரோவும் ஜோவும் அந்த கோயிலுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அங்கதான் அந்த தாடிக்காரர் இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பதிலுக்கு செமையா சண்டை போட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த தாடிக்காரன் 3 மயக்கூசி எடுத்து அப்படியே ஹீரோ நோக்கி தூக்கி போடுறான். ஹீரோ அதை 3மே பிடிச்சிடறான். அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு அப்படியே செமையா கோவம் வருது. அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரனை போட்டு அடி வெளுத்து எடுக்கிறான். இந்த 3 மயக்க ஊசி உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்த இடத்துல இந்த 3 மயக்க ஊசியை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட தாடிக்காரனோ சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்னமா புரியல முட்டாள், நீ எந்த பொண்ணை லவ் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கியோ அந்த பொண்ணோட அம்மா தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்க அப்பாக்கு இந்த மயக்க ஊசியை போட்டு கொடூரமா கொன்னாரு. அது மட்டும் இல்ல உங்க அப்பாவும் அவரோட மந்திரவாள் மூலியமா ஹீரோட அம்மாவை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஹீரோயின் கேட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. ஹீரோட அப்பா தான் நம்ம அம்மாவை கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டு செம ஷாக்ல அப்படியே அங்க நடந்து போயிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாம. அதுக்கப்புறம் ஜோ ஹீரோ கிட்ட இவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் போய் ஹீரோயின் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ அனுப்பிச்சு விட்டுறான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த தாடிக்காரனோட பணத்தை பார்த்துக்கிட்டு நீ இது வரைக்கும் எந்த வேலை கொடுத்தாலுமே உருப்படியா செய்யல, அதனாலதான் நம்ம தலைவர் உன்னை விச வச்சு கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்த ஹீரோ அப்படியே எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை எங்க பார்த்தாலுமே ஹீரோயினை காணோம். அதுக்கப்புறம் ஒரு கடலோரமா போய் தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு வெள்ளை டிராகன் கடலுக்குள்ள இருந்து பறந்து முன்னாடி வந்து மனசு ரூபத்தில் நிக்குது. யார் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா டிராகன் இளவரசன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். டிராகன் இளவரசன் கிட்ட ஹீரோ ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்கறான். உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த கடந்த காலத்தை பாக்குற அந்த கண்ணாடியை வர வச்சான். அது மூலியமா அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா வில்லங்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவன் சொன்னதுனாலதான் ஹீரோட அம்மா கிட்டே சண்டைக்கு போயிருப்பாரு. ஒரு கடலுடைய மந்திரவாள் மூலியமா ஹீரோட அம்மாவை குத்திடுறாரு. ஹீரோனோட அம்மாவும் பதிலுக்கு 3 விச ஊசி மூலியமா ஹீரோட அப்பாவை கொன்றாங்க. 2 பேர் அதுல செத்து போயிடுறாங்க. இதை பார்க்கற ஹீரோக்கு அந்த தாடிக்காரன் சொன்னதா உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த டிராகன் இளவரசன் ஹீரோயின் ஊருக்குள்ள தான் இருப்பா, இந்த விஷயத்தை அவளும் பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த டிராகனா மாதிரி மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுறான். ஒரு இடத்துல ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உள்ளுக்குள்ள 2 பேருக்கு செம வருத்தமா இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் செம கோவமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க கத்தி எடுத்துட்டு செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது 2 பேருக்கு மேலே அந்த வால் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவனமா தான் சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோன் அப்படியே கண்ணை மூடிட்டு அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ உடம்புல அந்த கத்தி குத்திடுது. இதை பார்க்கற ஹீரோனுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. ஹீரோ நாம தான் இவள் உண்மையில காதலிச்சு இருந்திருப்போம் இருக்கு, இவ பரம்பரை பகையில நம்மளே கொல்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார்த்தா ஹீரோனுக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோட வாழை பிடிச்சி அவன் நெஞ்சில அவளும் குத்திக்கிறான். இதை பார்க்கற ஹீரோக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னதான் நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லது கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவும் முடியாது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்னைக்கும் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே மலையிலே நனைஞ்சுக்கிட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க உடம்புல செமையா காயம் பட்டிருக்கனால ஒரு இடத்துல பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த டிராகன் இளவரசன்
இளவரசன் ஹீரோனை தூக்கிட்டு கடல் கடியில் இருக்கிற அவன் நகரத்துக்கு வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன் போய் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்ச ஹீரோயின் நான் இப்ப எங்க இருக்கேன், எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கறாங்க. நான் தான் நீ ஒரு இடத்துல அடிபட்டு கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்தேன், என்னோட மந்திர சக்தி மூலியமா உன்னை சரி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனை என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் போய் பூமியில வாழ முடியாது, நானும் உங்க கூட இங்கேயே இருந்துடுறேன், இப்பதான் உங்களோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நீங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும், பழசா மறக்கிற மாதிரி ஏதாச்சும் மறதி மாத்திரை இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட டிராகன் இளவரசனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி இப்ப ஃபர்ஸ்ட் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து அடிப்பட்ட ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவனும் ஒரு இடத்துல ரொம்ப முடியாம தான் நின்றுட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திரான். இப்போ அவன் நடிச்சுதான் ஏமாத்துற அப்படின்னு நினைச்சா உண்மையாலுமே அவ தெரிஞ்சுட்டு ஹீரோவை மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முடிக்கிற ஹீரோ கிட்ட நான் உங்க வாழ்க்கையில தப்பான முறையில வரும்னு நினைச்சேன், இனிமேட்டு உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சபடி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து வில்லனை தான் காட்டுறாங்க. அவனோட ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் ஊருக்குள்ள இருக்கிற பார்ல நிறைய கடல் கண்ணிகளாம் ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, போய் இவங்க எல்லாத்தையுமே புடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஜோ கிட்ட அவங்கள பிடிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம படையில இருந்தாலும் ஹீரோ அவனை நம்ம படையிலேயே சேர்த்திருங்க, அவனோட மந்திரவாள் இருந்தா மட்டும் தான் உங்களால அதை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் அப்படி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க அவன் மூச்சோடக்கே செமையா கஷ்டப்பட்டு இருக்கான். எதனால அவனுக்கு இப்படி பாதிப்பு இருக்குன்னா அவன் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகிதான் இருக்கும். அவன் உயிரோட இருக்கணும்னா ஹீரோயின் உடம்புல இருக்கிற அந்த மந்திர எலும்பு இருந்தா மட்டும் தான் இவனால உயிரோட வாழ முடியும். அதுக்காக தான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிருப்பான். அடுத்து ஜோவும் அவனோட படையும் ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு ராஜா அனுப்பிச்சு அந்த மடலை காட்டுறான். இப்ப நம்ம ராஜ்யம் ரொம்ப ஆபத்துல இருக்கு, உன்னோட உதவி நமக்கு தேவை, நீயும் உன்னோட மந்திரவாளி இருந்தா மட்டும் தான் நம்மளால எல்லா தீசத்தியில எதுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி அந்த பாருக்கு போறாங்க. ஹீரோ ஜோ அப்புறம் இங்க படை எல்லாருமே அந்த பாருக்குள்ள வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோனோட ஆன்டி ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்க இருக்கிற எல்லா கடல் கடைகளும் எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ராஜாவோட உத்தரவு, உங்களை மாதிரி தீய சக்தியை எல்லாத்தையும் கைது பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனோட ஆன்டி எங்களை கைது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எங்களோட சக்தியை மீறி எங்களை கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஆன்டி மந்திர சக்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்கள மந்திர சக்தியை பயன்படுத்தவே முடியல. ஏன்னா இவங்க இங்க ஒரு மந்திர பொடியை தூவி விட்டுருப்பானுங்க, அது எல்லாத்தோட உடம்புக்குள்ளயும் போயிருக்கும். அதனாலதான் இங்க இருக்கிற யாருனாலுமே மந்திர சக்தியை பயன்படுத்த முடியல. இதை புரிஞ்சுட்டு ஆன்டி அப்புறம் அமைதியாயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா ராஜாவோட கட்டளையை மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறானுங்க. அடுத்த ஹீரோனை காட்டுறாங்க. நடந்த எல்லா விஷயமே எங்களுக்கு மறந்து போச்சு. ஏன்னா டிராகன் இலவசம் கிட்ட மறந்து போற அந்த மாத்திரை கேட்டிருப்பாங்களா, அதை சாப்பிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் மறந்து போயிருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு டிராகன் இளவரசனுக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. அப்ப அந்த இடத்துக்கு டிராகன் இளவரசனோட அடியாள் வரான். தலைவரே நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே புடிச்சிட்டாங்க, நீங்க தான் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். டிராகன் இளவரசன் ஹீரோயின் சரி இங்கே இரு, நான் மட்டும் போய் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி இருந்து அப்படியே மந்திர சக்தி மூலியமா டிராகன் இளவரசனை மயக்கம் போட வச்சிடறாங்க. என்னைய மன்னிச்சுங்க இளவரசி, மாடிட்டு இருக்கிறதுல எங்க அத்தையும் ஒருத்தீங்க, அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் நேரம் அங்க இருந்து கிளம்பி வில்லனோட கோட்டைக்கு தான் வராங்க. அங்க வந்த ஹீரோனை மந்திர வள மூலியமா புடிச்சறானுங்க. இதை பாக்குற ஹீரோவை என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோகிட்ட கேட்கறான். இது நம்ம ராஜாவோட உத்தரவு, இது உனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனா நீ ஒத்துக்க மாட்ட, அதனாலதான் நான் வந்து சொல்லல அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் சரி ராஜாவோட உத்தரவு வேற வழியில் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அமைதியா இருக்கிறான். அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. எல்லா கடல் கண்ணிகளையும் கைது பண்ணி ஒரு இடத்துல தான் உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால மந்திர சக்தியை பயன்படுத்தவே முடியல. ஏன்னா ஹீரோயின் மேலே அந்த மந்திரப்படியை தூவி இருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயினால மந்திர சக்தியை பயன்படுத்தவே முடியல. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ சாப்பாடு கொடுக்குற மாதிரி வரான். வந்துட்டு இன்னைக்கு நைட்டிங் இருக்கிற எல்லா வண்டியும் நான் கொளுத்தி விட்டுருவேன், நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க, மிச்சம் இருக்கிற காவலர்களையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோ இப்ப எல்லா விஷயம் மறந்ததுனால நீங்க எதுக்கு எங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்டதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வருது, ஹீரோயின் எல்லா விஷயம் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது. அது இல்லாம ஹீரோயினுக்கும் டிராகன் இளவரசனும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதை பாக்குற ஹீரோக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி கேட்டா மட்டும் தான் உங்களால இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ பிளான் பண்ண மாதிரி அங்க இருக்கிற வண்டி எல்லாம் கொளுத்தி விட்டுறான். கொஞ்சம் காவலர்கள் அந்த வண்டியில இருக்கிற நெருப்பு அணைக்கிறதுக்காக அங்க போயிடுறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்திட்டு கடல் கண்ணிகளாம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சில காவலர்கள் மட்டும் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அந்த காவலர்கள் எல்லாம் அடிச்சு போட்டு அவங்க எல்லாத்தையும் பத்திரமா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோவும் இன்னும் கொஞ்சம் காவலர்களும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கூடயும் ஹீரோ அந்த மந்திரவாளை வச்சு சண்டை போட்டு இருக்கான். ஒருத்தன் பின்னாடி இருந்து ஹீரோவை குத்துற மாதிரி வரான். அந்த இடத்துக்கு நடுவுல ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துடுறா. அவ உடம்புல அந்த கத்தி குத்த வாங்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து அந்த காவலர்கள் எல்லாத்தையும் சண்டை போட்டு இருக்கா. இவங்களை காப்பாத்தலாம் நினைச்சாலும் காப்பாற்ற முடியல, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. சரி தப்பிச்சு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அவளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கா. அப்ப ஜோ வந்து பின்னாடி இருந்து அவளை வெட்டிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஆன்டி மட்டும் உதவிக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தனியா பிரிஞ்சு போயிருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லனும் ஜோ வந்துடுறாங்க. வில்லன் ஹீரோ கிட்ட நீ என்னோட பட தளபதியா இருந்த, எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் வில்லன் அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோ வந்துடுறான். அப்புறம் ஜோக்கு ஹீரோக்கு செமையா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்பை பயன்படுத்திட்டு வில்ல வந்து அங்க இருக்கிற எல்லா கடல் கண்ணிகளோட மொத்த சக்தியை உறிஞ்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இங்க அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோனுக்கும் செமையா கோவம் வருது. அதுக்கப்புறம் வில்லன் கூட நேரடியா மோத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சத்தி வச்சு அசால்ட்டா வில்லனை சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வில்லன் ஹீரோ அப்படியே மடக்கி பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்துக்கு மேல இருந்து அவனை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்க வந்த ஹீரோன் அதை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு நடந்த எல்லா விஷயம்
விஷயம் ஞாபகம் வந்துருது. அவனை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. வில்லன் சரி நான் ஹீரோவை விட்டுறேன், அதுக்கு பதிலா உடம்புக்குள்ள இருக்கிற மந்திர எலும்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான். ஹீரோக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திர எலும்பை எடுத்து கொடுத்துறாங்க. மந்திர எலும்பை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு அப்படியே செமையா ரத்தப்போக்கா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே எந்திரிக்க முடியாத மாதிரி அடிபட்டு கிடக்குறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா டிராகன் இளவரசன் வந்துடுறான். வந்துட்டு வில்லன் கூட செமையா சண்டை போட்டு இருக்கான். வில்லனால சமாளிக்கவே முடியல. ஒரு கடத்துல வில்லன் கிடைச்ச கேப்பை பயன்படுத்திட்டு டிராகன் இளவரசன் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியை உறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவனோட ஈட்டி வச்சு அவன் உடம்புலயே குத்திடுறான். அப்ப அந்த இடத்துக்கு காட்டுக்குள்ள இருந்து தனியா பிரிஞ்சு போயிருப்பாங்களே ஹீரோன ரத்த அவங்க வந்துடுறாங்க. வந்து வில்லன் கூட செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி சண்டை போட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயின் அத்தவங்களோட முழு சக்தி இப்ப பயன்படுத்திங்கன்னா ஒரு கடல் கண்ணிக்கு சக்தி இல்லைன்னா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வில்லன் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட முழு சக்தி மூலியமா அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த நிலைமையில கூட ஹீரோ கூப்பிட்டு இந்த வில்லனை இப்ப அழிக்கணும்னா உன்னோட மந்திரவாதனால மட்டும் தான் அழிக்க முடியும், வந்து அவனை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படியே எகிரி போய் வெட்டுறான். அதே இடத்துல வில்லன் செத்துறான். வில்லன் உடம்புல இருந்து அவனை வெட்டும் போது வந்த சக்தினால ஹீரோட ஆன்டி மேல பட்டிருக்கும். அவங்க அப்படியே அதே இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு வழியா வில்லன் ஜோ எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனுக்கு எதுவும் ஆகல. டிராகன் இளவரசன் மட்டும் அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உடம்ப தூக்கிட்டு கடற்கடியில் இருக்கிற அவங்க நகரத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்க வந்ததுக்கு அப்புறம் டிராகன் இளவரசன் சாக போற நிலைமையில நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு எல்லாமே தெரியும் இளவரசி, நீங்க என் மேல வச்சிருக்க அளவுக்கு அதிகமான காதல்னாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவனுக்கு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறான். உடனே ஹீரோயின் டிராகன் இளவரசியை கவலைப்படாதீங்க, எத்தனையோ முறை என்னோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, என்கிட்ட மறைச்ச விஷயத்தை ஹீரோ கிட்டயாச்சும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை கொடுத்து டிராகன் இளவரசனை காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்கு டிராகன் இளவரசன் வந்துடுறான். வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய கண்ணாடி மூலமா நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் சண்டை போட்டு இருப்பாங்க. எதுக்காக சண்டை போட்டு இருப்பாங்கன்னா வில்லன் வந்து ஹீரோட அப்பா கிட்ட ஹீரோட அம்மா ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கொடூரமா கொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சண்டை போடவே போயிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சண்டை போடும் போது தான் இவங்க இப்படி பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை நிறுத்தல அப்படின்னு நினைக்கும் போதும் கரெக்டா வில்லன் வந்து அந்த இடத்துக்கு ரெண்டு பேத்தையும் கத்தியால குத்தி கொடூரமா கொண்டுறான். என்னைய மன்னிச்சிரு, ஹீரோயின் மேல வச்சிருந்த அளவுக்கு அதிகமான காதல்னாலதான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு டிராகன் இளவரசன் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ சரி நடந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், இப்ப ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். டிராகன் இளவரசன் அங்க இருக்கிற ஆத்துல கையா காட்டுறான். அங்க ஹீரோயின் அப்படியே மீனா நீந்திட்டு இருக்காங்க. இறந்து போன என்ன உயிரோட கொன்றதுக்காக தன்னோட முழு வந்த சக்தியும் பயன்படுத்திட்டா. அதனாலதான் அவன் மீனா மாறிட்டா. நானும் திருப்பி அவரை மனசு ரூபத்துக்கு கொன்றதுக்கு ட்ரை பண்ணேன், என்னால முடியல. வருஷங்கள் கடந்து ஓடனா அவ உடம்புக்குள்ள இருக்கிற மத சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் அவ பழையபடி மனசு ரூபத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோ சரி நான் அவளுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஆத்துக்கு நடுவுல ஒரு படகுல எப்பயும் வாசிக்கிற அந்த ஃப்ளூட்டை வாசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ அப்படியே தண்ணில இருந்து எகிரி குதிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஓவர் லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி மக்களே.